பவுடர் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கலர் பவுடர் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம தம்க்கு போட்டுடலாம். தம்க்கு போட்டு நம்ம ஹாஃப் அன் ஹவர் டச்சே பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டாக மசாலாலாம் ஒட்டி சூப்பராக இருக்கும் பிரியாணி. நல்லா கிளறி விட்டு ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு தம்க்கு போடுங்க. நல்லா மணமாக இருக்கும் பிரியாணி. இப்போ தம்க்கு போட்டுடலாம். இப்போ தம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரி, பருப்பு, திராட்சை எல்லாம் ஆட் பண்ணுறோம்.